மனசெல்லாம் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வானதி ஒரு பக்கம் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் கல்யாணி இந்த கல்யாணத்தை பேசி முடிச்சதில் ரொம்ப கோவமாக இருப்பாங்க. நேராக வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. நலங்கு கூட வைக்காமல் வீட்டுக்கு போயிடுவாங்க. கல்யாணி எங்கன்னு கேட்கும்போது அவள் ஏதோ தலைவலிக்குதுன்னு வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொன்னதுமே உடனே கரிகாலனோட அப்பா என்னென்னு போய் பாரு அப்படின்னு அருளோட அப்பாவை அனுப்பி வைக்கிறாங்க. அவரும் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுமே கல்யாணி அவர்கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. நான் பெத்த பிள்ளைக்கு உங்கள் அண்ணன் யாரை முடிவு பண்ணுறதுக்கு, அவன் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர் ஏன் முடிவு பண்ணுறாரு அப்படின்னு சொல்ல, இப்போ என்ன உனக்கு, நானும் சேர்த்து தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்கிட்ட கேட்காம நீங்கள் எப்படி முடிவு பண்ணலாம், 10 மாதம் கஷ்டப்பட்டு சுமந்து பெற்றது நான், என்கிட்ட நீங்கள் கேட்டிருக்கணும்ல அப்படின்னு சொல்ல, இப்போ என்ன அண்ணன் சரியாக தானே முடிவு பண்ணியிருக்காரு, நந்தினி நல்லா படிச்சிருக்கா அதனால அருளுக்கு கட்டி வைக்கணும்னு நினைக்கிறாரு, இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்க, உங்கள் அண்ணன் நல்லா பணம் கொட்டுற இடத்துல இருந்து பொண்ணை கட்டிட்டு வராரு, ஆனால் என் பிள்ளைக்கு அந்த ஒன்றுமில்லாத மிலிட்ரிக்கான பொண்ணை வந்து கட்டி வைக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்ல, அண்ணன் அப்படிலாம் யோசிக்கல அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் கிடையாது, பணத்தை பார்த்து தான் அவர் கட்டிக்கிட்டு வராரு, எனக்கு இதில் விருப்பமே கிடையாது, நான் இருக்கிற வரைக்கும் என் புள்ள அருள் அந்த மிலிட்ரிக்காரன் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட மாட்டான் அப்படின்னு வந்து சவால் விட்டுட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் வானதி இதையே நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. இப்போ நந்தினி நான் காலேஜுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்ல, கரிகாலனோட அப்பா அருளை வந்து காலேஜுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ண சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் பைக்கில் போகிறத பார்த்து வானதி இன்னும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. போகிற வழியில் நந்தினி அருள்கிட்ட வந்து கேட்குறாங்க, அவங்க இந்த கல்யாணத்தில் விருப்பமானு கேட்கும்போது நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் சரின்னு சொல்லிட்டியே, அப்போ அவங்க வானதியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருந்தா நீ ஓகேன்னு சொல்லியிருப்பியா அப்படின்னு கேட்க, அதுக்கு அருள் வந்துட்டு ஆமாம் வானதி கூட என்ன குறைச்சல், வானதியும் நல்லா தான் இருக்கா, அவளும் சாஃப்டான பொண்ணு தான் அப்படின்னு சொல்ல, அப்போது நந்தினி வந்து டென்ஷன் ஆகிட்டு, அப்போது நீ வானதியை கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருப்பியா அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி அருள் வந்து நந்தினி கிட்ட வந்து கேட்குறாங்க, அப்போ உன்னை கரிகாலனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லியிருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப, நீ வேணான்னு சொல்லியிருப்பியா அப்படின்னு கேட்க, கரிகாலனை மட்டும் கட்டிக்க சொல்லியிருந்தா நான் அந்த இடத்துல எனக்கு அதில் விருப்பமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. என் 2 பொண்ணுங்களும் விசேஷத்தில் ஒன்றா கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு கரிகாலனோட பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்க, அதை கேட்டு கரிகாலனோட அப்பா வந்துட்டு அந்த வரதா மாறிட்டான மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க, அவன் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவானே தெரியாது அப்படின்னு அவர் அதை நினச்சி பயந்துக்கிட்டு இருக்க, அவர் பயந்த மாதிரியே வந்து இங்கே வானதியோட வீட்டில் அவங்களோட அப்பா வந்து என்ன பண்ணுறாருன்னா, போயும் அந்த மிலிட்ரிக்காரனோட சட்டையை என்னை போட வச்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த சட்டையை கழட்டி கெரோசின் ஊற்றி அதை வந்து எரிக்கிறாரு. இதை பார்த்ததுமே வரலட்சுமிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.